இன்னைக்கு நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கு முன்னிலையில் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ரேண்டமைசேஷன்ங்கிற பணி வந்து மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான ரீசன் என்னன்னா, நமக்கு கூடுதலாக பேலட் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளோட இதில் வந்து நார்த்து மற்றும் நம்மளோட சவுத்தில் வந்து 3 பேலட் யூனிட் தேவைப்படுறது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் 2 பேலட் யூனிட் தேவைப்படுது. ஏற்கனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இவிஎம் மெஷின்ஸை வந்து நாங்கள் 21ஆம் தேதி அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி எந்த இவிஎம் மெஷின், எங்கள் இவிஎம் மெஷின், பேட்டரி, விவிபேட் மெஷின், பேலட் யூனிட் போன்றவை வந்து சிந்தாதிரிப்பேட் வேர்ஹவுஸில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரேண்டமைசேஷனுங்கிறது எது எங்கே போகணுங்கிறது கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணோம். இன்னைக்கு அந்த கூடுதலாக தேவைப்படும் இந்த எண்ணிக்கைக்கான ரேண்டமைசேஷனும் அந்த பணிகள் இன்னைக்கு மேற்கொள்ளப்பட்டது. சுமார் கூடுதலாக 7374 மெஷின்ஸ் தேவைப்படுறது, பேலட் யூனிட்ஸ். இந்த பேலட் யூனிட் 7374 பேலட் யூனிட் ஏற்கனவே நம்ம வந்து வழங்கப்பட்ட 4469 பேலட் யூனிட்ஸோட கூடுதலாக இது பூராவுமே இந்த கூடுதல் எண்ணிக்கை நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் 3 பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிறதுக்காக அந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு திருப்திகரமாக முடிந்து விட்டது. 2 மணிக்கு மேல் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்மளோட சிந்தாதிரிப்பேட் இதில் அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி இந்த ரேண்டமைஸ் நம்பர் படி அந்த பெட்டிகள் மறுபடியும் பிரிக்கப்பட்டு அந்தந்த 16 டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு போகும். இது முதல் செய்திங்க. ரெண்டாவது, நேற்றைய தினம் இந்த நம்ம வாக்காளருக்கான சீட்டு கொடுக்கும் பணி வந்து 3,25,422 வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்றைய தினம் கூட அனைத்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியும் அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, மாவட்ட ஆட்சியர் மேடம் கூட இருக்காங்க. நம்ம வந்து பிரிசைடிங் ஆபீசர் 4472, ரிசர்வ் 20 விழுக்காடு உட்பட போலிங் ஆபீசர் அதே அளவுக்கு ஆக மொத்தம் 19,412 பணியாளர்கள் வந்து தேர்தலுக்காக இறுதி அந்த ஆர்டர் அவங்க வந்து இப்ப அசம்பிளி வைஸ் நம்ம வந்து யார் பிரிசைடிங் ஆபீசர் அந்த ரேண்டமைஸ்டு ஃபிகர் ஆர்டர் எடுத்துட்டோம். அந்த பணியும் வந்து தொடர்ந்து பேரலி நடந்து கொண்டு இருக்கு. மற்றது பொறுத்தவரை ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட தொகை எப்பவும் கேட்பேங்க, அது 9,13,00,000 அமௌண்ட்ல தங்கம் வந்து ஒரு 5.55 கோடியும், கைபேசி 15 லட்சமும், கணினி ஒரு 7.5, மீதமுள்ள ரொக்கமாக நம்ம வந்து மொத்த தொகை 9.13 கோடி பண்ணியிருக்கோம். மற்ற அனைத்து செக்டார் ஆபீசர்ஸ் கூடிய 8லேருந்து 10 நம்ம போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு நம்ம செக்டார் ஆபீசர்ஸ் போடுவோம். அவங்களும் அவர்களோட பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வர்றார்கள். போலிங் ஸ்டேஷன்ஸ் அதே மாதிரி கூடுதலாக ஒவ்வொரு தொகுதியிலையும் 16 வீடியோ வியூயிங் டீம், சர்வேலன்ஸ் டீம்னு சொல்லுவோம், அதையும் கூடுதலாக போட்டிருக்கோம். பார்வையாளர்களும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. வேற எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா இவங்க வந்து என்ன பழைய காலத்திலேயே அந்த 50,000 மேல கொண்டு போகக்கூடாது இருக்காங்கல்ல. மறுபடியும் நீங்க உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்? எங்களுக்கு வந்து ரொட்டீனா இப்போ பொதுமக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வோட அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரல. அதே நேரத்தில் மருத்துவ ரீதியோ இல்லையா அந்த சான்றிதழ் காட்டும்போது அந்த கமிட்டி மூலமா உடனே ரிலீஸ் பண்றோம். பட் சிலது நான் எங்களோட லிமிடேஷன் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம்ங்கிறத ஒரு சராசரியா எல்லாருக்கும் யூனிஃபார்மா சில கருத்துக்கள் சொல்றாங்க. ஸோ நாங்க அந்த கருத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கோம். நாங்க அதுல கருத்து சொல்லி இப்படி பண்ணது கரெக்ட் மெடிக்கல்ல நாங்க இப்ப அண்மையில பார்த்த கேசஸ்ல கூட ஒரு கேன்சர் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, அவங்க வந்து 50,000 கட்டிட்டாங்க. இல்ல அதுக்கான இதை உடனடியாக அந்த எஃப்எஸ்டி வந்து அந்த மாதிரி கேசஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல ஜென்ரலா ஜென்யூன் கேசஸ், அதே மாதிரி டக்குன்னு பல பேர் மருத்துவ ரீதியாக கூடுதல் கேஷ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம சொல்றோமே தவிர்த்து இந்த மாதிரி நியாயமான இது இருக்கும்போது பிரச்சனை எல்லாம் பண்றோம். இன்னொன்னு நான் அவங்க எல்லாருக்கும் சொல்றேங்க, இதுல நாங்க ஏதாவது எங்க லெவல்ல பிளெக்சிபிளா ஏதாவது கருத்தை சொல்லிட்டு அது நாளைக்கு பிரச்சனையா மாறக்கூடாது. ஸோ தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறை சொல்றதோ அதை வந்து கண்கட்டி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் இந்த எஃப்எஸ்டிஸ் எல்லாம் இருக்கோம். அதை பார்வையிட்டு எந்த தவறும் நடக்கும் பாருங்க பார்வையிட. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.